காலையில் ஆக்சுவலாக அப்புறம் 11 நல்லா மணிக்கு, செல்லோ டேப்லாம் ஒட்டி சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மதியம் 2 மணிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 வேளை சாப்பிட்ணும், அதுவும் உட்காந்தே சாப்பிட்ணும், சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு இருந்தது. ஆக்சுவலாக உடம்பு முடியல, ரொம்ப கோல்டு அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, இப்படி சாப்பிடும்போது எவ்வளோ செலவாகுது என்ன ஏதுன்னு வீடியோவோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இது சாத்தியப்பட்டுச்சா, நான் என்னென்ன சாப்பிட்டேன், எவ்வளோ ஆச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே குக்கிங்கு, டீ, காஃபி, அதுக்கப்புறம் இடையில் வேறு எதனா ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் நமக்கு கிச்சன் தான். எனி டைம் இந்த கிச்சனில் பிஸியாக தான் இருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு என்னோடய கிச்சனுக்கு வந்து லீவ் விட்டுட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகவும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் முடிஞ்சா 3 வேளையும் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ பில்லு வருது, என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நம்ம வீட்டுக்கிட்டே டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு கிருஷ்ணா தோசை கடை அப்படின்றதுலேருந்து மினி டிஃபன் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சில சமயம் நான் வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது வந்துட்டு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஆசையில் தான் இன்றைக்கும் ஆர்டர் பண்ணேன். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தோசை கடையிலேருந்து ஆர்டர் பண்ணேன். என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி, குட்டியான ஒரு மசாலா தோசை, பொங்கல், ஒரு மெதுவடை, இதுதான் மெனு. கூடவே கொஞ்சம் கேசரி, இவ்வளோ தான் இருந்துச்சு. பூரி கிடையாது, அப்புறம் வந்துட்டு காஃபி கிடையாது. காலையில் ரொம்ப பசிக்குதுன்னு தான் மினி டிஃபன் ஆப்ஷன் போனோம். பட் ஆக்சுவலாக என்னென்னா தனியாக ஒரு தோசையோ இல்லை இட்லியோ ஆர்டர் பண்ணியிருக்கலாம். என்ன கேட்டால் இது வந்து ஆர்டர் பண்ணும்போது வேஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். இப்போ நான் என்ன டேஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா தோசை கூடவே வந்துட்டு தேங்காய் சட்னி ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. அடுத்தது வந்து பொங்கல் வித்து சாம்பார், அதை டேஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சாப்பிட்டு முடித்ததும் கூடவே வந்துட்டு மெதுவடை, அது கூட வந்துட்டு கார சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே, ஒரு டிஃபன் சாப்பிட்ற ஃபீல் வந்தது. ஏன்னா எதுவுமே சூடாக இல்லை. ஆக்சுவலாக காசு கொடுத்து வாங்கி சூடாக இல்லைனா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக இந்த கேசரி சாப்பிட்டேன். எனக்கு ஸ்வீட் பிடிக்காது, இருந்தாலும் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக கேசரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டப்பாவில் எவ்வளோ ஐட்டம் இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் மெதுவடையும் பொங்கலும் நானும் காக்காவும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். டிஃபன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. அதனால் எனக்கு வந்துட்டு காஃபியோ இல்லை டீயோ தேவைப்பட்டுச்சு. நான் மினி டிஃபனில் வந்து காஃபி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது வரல. சரி, சாய் வாலாலேருந்து டீ ஆர்டர் பண்ணலாம், டீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இப்போது. ஓகே, சாய் வாலாலேருந்து வாங்கிட்டோம். ஃப்ளாஸ்க் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்ட்டுருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது வந்து கிளாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம வீட்டு சுகர் ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இஃப் இன்கேஸ் வந்துட்டு சுகர் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த இதில் வந்துட்டு கப்பும் இந்த சுகர் 2 பாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வேணால் போட்டுக்கலாம், இல்லை நம்ம சுகர் போட்டுக்கலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நல்லா செல்லோ டேப்லாம் ஒட்டி சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா டாமினேட் பண்ணுது. டீ ஊற்றிடலாமா? செக் பண்ணிடலாம் நான் பேலன்ஸ் எவ்வளோ டீ இருக்குன்ட்டு. இதெல்லாம் பெரிய கப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓ, என்ன ஃபடடா, அவ்வளோதான். நான் வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டில் போகிற சுகர் எடுத்துக்கிறேன். பேக்கெட் சுகர் பிரித்து போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, டீ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு. இஞ்சி டீனா இஞ்சி டீ மாதிரி மட்டும் இல்லை, கூட சுக்கு வந்து பயங்கரமாக போட்ட மாதிரி ஃப்ளேவரு. ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரி இது அந்த திக்னஸ் தான் இருக்குது. ரொம்ப வந்து திக்காலாம் கூட இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இஞ்சியும் சுக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டால் என்ன ஒரு காரம் இருக்குமோ அந்த காரம் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக மணி 2 ஆகுதுங்க. நான் வந்துட்டு லஞ்ச் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து எனக்கு இன்றைக்கி வந்து மீல்ஸ் சாப்பிட்ற ஐடியா இல்லை. பிரியாணி அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட்ற ஐடியா கிடையாது. எனக்கு வந்து புளி சாதம் மட்டும் தான் சாப்பிடணும் போல இருந்தது. அது பார்த்தா 175 ருபீஸ் வந்தது. கூடவே வந்துட்டு டெலிவரி ஃபீஸு எல்லாமே சேர்த்து 251 ரூபா வருது. சீரியஸாக யாராவது ஆப் வச்சுருந்தா செக் பண்ணி கூட பாருங்கள்.
அதுக்கப்புறம் சரி வேண்டாம், ஒரு 2-3 நாள் கழிச்சு உடம்பு நல்லானா சரி பண்ணிக்கலான்னுட்டு அப்புறம் தான் நான் வந்துட்டு பீஸா அதை ஆர்டர் போட்டிருக்கேன். இதில் தரன்னு கோச்சிக்காதீங்க. ஸ்விக்கியில் தான் ஆர்டர் போட்டோம். பட் லேபிள் வந்துட்டு ஜொமேட்டோன்னு ஒட்டி வருது. இது ரெண்டும் டையப்பா எப்படின்னு தெரியல. நான் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டு ஃபுட்டுலாம் டெலிவரி வாங்கினதே இல்லை. வாங்கியிருந்தேன்னா ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசை ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேணால் வாங்கியிருப்பேன். 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் வாங்குகிறேன். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. இது வந்துட்டு கெச்சப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோ. இப்போ வந்துட்டு ஆனால் என்னென்னா இது மட்டும்தாங்க நமக்கு ஹாட்டாக கிடச்சிருக்கு. சூடாக தான் இருக்குது. வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஹாட்டாக இருக்குது, சுட சுட இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கலாம். டாப்பிங்ஸ் வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்கும் உண்மையிலே. கொஞ்சம் மைனஸ்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சமாக கெச்சப் போட்டு டேஸ்ட் பண்ணலாம். கெச்சப் போட்டது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா ஆசைப்பட்ட மாதிரி 2 வேளை மட்டும்தான் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட முடிஞ்சுது. சீரியஸாக எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த டேஸ்ட்டு சரி வர பிடிக்கல. நைட்டுக்கு வந்து சமைக்க வேண்டாம், இதுக்காக வந்து நம்ம இதை மாற்ற வேணாம், விட்டுறலாம், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுறலான்னு சொல்லிட்டு தான் நாம் போயிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு வந்துட்டு மொத்தமாக ஆன செலவு எவ்வளோன்னு பார்த்தா 260 ரூபா. ஆனால் நாம் வந்துட்டு பேரம் பேசாமலே அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க 10 ரூபா. ஸோ 250 ரூபா. இதுதான் ரோட்டு கடையில் நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸு. கூடவே கொஞ்சம் எடையும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ போடுங்க. செவ்வாழை எவ்வளோ? 2 பீஸ் 2 பழம்னா இன்னொன்று எடுக்கவா? அடிப்பட்ட மாதிரியே இருக்குது. பின்னாடி எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப கோல்டாக இருக்குன்ட்டு. இப்போ வந்து நைட் உணவுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு பசிக்கல. ஆனால் அந்த மாம்பழம் பார்த்தது மட்டும் சாப்பிட தோணுது. பீஸா வேறு இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டாக போகாது. சமையலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் அடுப்பத்தை வைக்கிற மாதிரி வந்துருச்சு. நீங்கள் டீக்கு கூட அடுப்பத்தை வைக்கக்கூடாது. டீ கூட நம்ம வாங்கினோம். சரி என்ன பண்ணுறது, இது சூடு பண்ணாமல் சாப்பிட முடியாதே. சரி கல் சூடாகட்டும், நம்ம போய்ட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கலாம். அரவிந்த் ஆசிரமம் இந்த மாதிரி சில இடங்களில் வந்து கிளாஸஸ் எடுக்கும்போது தெளிவாகவே சொல்லுவாங்க, ஒரே ஒரு வாழைப்பழம் கூட நமக்கு தேவையான உணவாக இருக்கும். கூடவே வந்து தேங்காய் பால் கூட ஒரு உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்ற வகையில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. மெதுவாக மென்று சாப்பிட்ணும். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு நான் எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க விரும்பலை. சரி ஒரு மாம்பழத்தில் வந்து பாதி எடுத்துக்கலாம், அதுவே நமக்கு போதுமானதாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் பாதி எடுத்துக்கிறேன். அப்படியே வந்துட்டு பீஸாவையும் 2 பக்கமும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன், ஆயில் சேர்க்கலை. ஆக்சுவலாக இது எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் இன்னும் இந்த பக்கமும் வைக்கிறேன், கொஞ்சம் சாஃப்டாகவும் வைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, என்னோடய நைட்டு டின்னரு இப்போ வந்துட்டு சூடு பண்ணதுக்கு அதுக்கும் நல்லா சீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் போய்ட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு மாம்பழம். அடடா, மாம்பழ ஈடு என்ன இருக்குது மாம்பழ டேஸ்ட்டுக்கு.
இன்றைக்கி வந்துட்டு நோ சமையல்னு சொல்லிவிட்டு நம்ம சமைக்காமல் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த வகையில் வந்துட்டு காலையில் ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டோம். அதோட ரேட்டு வந்துட்டு 170 ருபீஸ் வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 11 மணி வாக்கில் சாய் வாலாலேருந்து ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணி குடித்தோம். அதுவுமே அப்படி எப்படின்னு கூட்டி கணக்கு பார்த்தா 170 ரூபா வந்துச்சு. அப்புறமா லஞ்ச் ஒரு 2 மணிக்கு வந்துட்டு சாப்பாடு சாப்பிட பிடிக்காமல் நம்ம வந்துட்டு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அது வந்து ஒரு 257 ரூபா 6 ரூபா அந்த சம்திங் வந்துச்சு. டோட்டலாக வந்துட்டு 270 ரூபா வந்துச்சு அதுக்கு. அவ்வளோதான். இப்போ நைட்டுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு காலையில் நம்ம சாப்பிட்டது டிஃபன் வந்து உண்மையிலே ரொம்ப நார்மலாக இருந்தது. ஆக்சுவலாக நான் சாட்டிஸ்ஃபை இல்லை. நான் ரொம்ப நாளாக வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காததால் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். இதோட அமௌண்ட் வந்துட்டு மினி டிஃபன் வந்துட்டு 170 ருபீஸ். ஆக்சுவலாக பில்லு வந்துட்டு 125 ருபீஸ் வந்திருக்கு. அமௌண்ட் வந்து டீயோட விலை வந்து 109 ரூபா தான். கண்டெய்னர் சார்ஜுக்கு வந்து 10 ரூபா பண்ணியிருக்காங்க. இது ஜிஎஸ்டி வந்து ஒரு 6 ரூபா வந்திருக்கு. ப்ளஸ் இந்த 125 இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 40 ருபீஸ் வரும். எதுக்குன்னா அது டெலிவரி ஃபீஸு இதில் ஆட் ஆகலை. பட் ஆப்பில் வந்துட்டு நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது அதில் கிராண்ட் டோட்டல் காமிச்சது வந்து 162 ருபீஸ். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 3 வேளைக்கான உணவுக்கு நம்ம செலவு பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 860 ரூபா. உங்களுக்கு நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் பிடிச்சிருந்தா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.